இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். உங்களோடு சேர்ந்து பயணிப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகத்துவமான கரத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவர் மேலும் வைத்து ஆச்சரியமாய் நடத்துவாராக. எந்த சூழ்நிலைகளிலேயும் சோர்ந்து விடாதிருங்க. காரியமெல்லாம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் ஜெயத்தை தருவார். நிச்சயமாய் ஜெயம் தருவார். நிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். நிச்சயமாய் நீங்கள் யோசித்திராத உயர்வை பார்ப்பீர்கள். நிச்சயமாய் நீங்கள் எண்ணீராத ஒரு ஹைட்டில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உங்களுடைய டெஸ்டினேஷன் என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய உயர்வு என்னன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்களுடைய எதிர்காலம் என்னன்றது ஆண்டவருக்கு தெரியும். உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையின் உயர்வையும் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளையும் உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லைகளையும் சம்பூரணமாக கர்த்தர் மாற்றி ஆச்சரியமாக உங்களை நடத்துவார். உங்கள் எல்லைகளிலே அழிவும் நாசமும் இனி கேட்கப்படாத அளவுக்கு சம்பூர்ணமான எல்லைகளாக கர்த்தர் உங்கள் எல்லைகளை கர்த்தர் மாற்றி கொடுப்பார். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்துக்கு போவதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நான் ஆணித்தனமாக உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி அது ஒரு ஆச்சரியமான, அற்புதமான, மேன்மையான, மகத்துவமான ஆசீர்வாதமாக இருக்கும். அது சம்பூர்ணமான எல்லையாக கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவார். 119ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அதே சம்பூரணத்தின் எல்லைகளை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 Chronicles சாப்டர் நம்பர் 20 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கவனத்தை நான் திருப்பிக் கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. 25வது வசனத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். 2 நாளாகவும் 20-25 யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. When Jehoshaphat and his people came to take their spoil, they found among them in great numbers goods, clothing and precious things, which they took for themselves until they could carry no more. They were 3 days in taking the spoil. It was so much. அவர்கள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாய் இருந்தது. பறிகொடுத்தவர்கள் கொள்ளையிட்டு போகும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. அநேக முறை இந்த யோசபாத்தை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். இந்த 2 நாளாகமத்தின் 20ஆம் அதிகாரம் யோசபாத் வாழ்க்கையிலே அவருடைய ஜனங்களுக்கு தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை நாம் பார்க்க முடியும். 10 12 வசனங்களிலே அவருடைய ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். எங்கள் தேவனே, எங்களுக்கு முன்பதாய் நிற்கிற இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பதாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என்ன செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே எங்கள் கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவனை நோக்கி பார்த்த ஒரு பேனிக் சிச்சுவேஷன். இன்றைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு பயப்படக்கூடிய சூழ்நிலையா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறீர்களா? இப்படி நடந்து விடுமோ, அப்படி நடந்து விடுமோ, தோற்று விடுவோமோ, இந்த காரியம் பார்க்காமலே ஒரு முடிவுக்கு வந்து விடுமோ, இந்த காரியத்தின் நான் அனுபவிக்க மாட்டேனா, இந்த நன்மையை நான் பெறமாட்டேனா, இந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு வராதா, இந்த மேன்மைகள் எனக்கு வராதா, ஆண்டவர் இந்த நன்மையை என் கரங்களில் தரமாட்டாரா? சங்கீத 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்களே. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்கிற வசனத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்கள் காலங்களிலே உங்கள் கரங்களிலே அனுபவிக்க வேண்டிய நன்மைகளை அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நடத்துவதற்கு அவர் போதுமான ஆண்டவர். பறிகொடுத்த ஜனங்கள் கொள்ளையிட்டு போகும்படிக்கு கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில், சுற்றிலும் சத்துருக்கள், எதிரிகள், விமர்சன உதடுகள், வஞ்சக நண்பர்கள் எதிர்த்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகளில், எதிரடியான வல்லமைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பியூட்டிஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஒரு வார்த்தையை கர்த்தர் பதிவு செய்து வைக்கிறார். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்.
சங்கீதம் 46 அதிகாரத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கும்போது கர்த்தர் சொன்னாரே, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. எப்படி அவர் நமக்கு துணை? அவர் நமக்கு சகாயம் செய்கிறவர். எப்பொழுது? அதிகாலையில். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ அமைதியாக இரு. பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் யுவர் காட் என்று சொன்னாரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. அமைதியாக இருங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள், தேவனை துதியுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். காரிய மாறுதலாய் முடியும். எப்படி நடக்கும் தெரியுமா? அவர்களுக்குள்ளேயே கர்த்தர் சூழ்நிலைகளை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர்களுக்குள்ளேயே அவர்கள் வெட்டுண்டு மாண்டு போனார்கள். காரியம் யோசபாத்தை பாதிக்கவே இல்லை. ஜெயம் யோசபாத்துக்கு வந்தது. யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. மீண்டும் பதிவு செய்கிறேன், யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் உங்களுடையது. ஆயத்தமாகுங்கள், ப்ரிப்பேர் ஆகுங்க, உங்கள் மைண்டை டியூன் பண்ணுங்க, உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். விசுவாச வார்த்தைகளை பேசுங்கள், நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதிருங்கள், அபிசுவாசமான வார்த்தைகளை பேசாதிருங்கள். சாவுக்கேதுமான வார்த்தைகள் உங்கள் நாவிலிருந்து ஒரு நாளும் உதற வேண்டாம். விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்கள். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை மிக அழகாக இருக்கிறது. தேவனே, லார்ட் யூ ஆர் மை காட், யூ ஆர் மை காட், யூ ஆர் மை காட். ஐ கேன் டூ எவ்ரிதிங் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஹஸ் ஸ்ட்ரெங்தன்ட் மீ. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும், என்னால் செய்ய முடியும். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்கள் போய் கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உங்களுடையது அல்ல. பயப்படாதிருங்கள். இந்த பேனிக் சிச்சுவேஷன் ரொம்ப சீக்கிரத்தில் மாறும். எப்படி செய்தார் என்பது உங்கள் கண்ணுக்கு புலப்படாமலேயே கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். அவர்களுக்குள்ளே வெட்டுண்டு செத்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கலாம். 22வது வசனம், 23வது வசனம், 24வது வசனம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பதவி இருந்த அம்மோன் புத்திரர், மோவாப்பியர், சேர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழும்ப பண்ணினதுனால somehow it will happen. எப்படியோ இது நடக்கும். நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, ப்ரைஸ் பண்ணுங்கள், நல்ல ப்ரைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ப்ரேயரை விட்டுறாதீங்க. குடும்பமாய் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் இணைந்து தேவனுடைய பிள்ளைகளாய் ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருங்கள். உங்கள் துதி ஆனந்த துதியாக, ஆனந்த துதி ஒளியாக கேட்கக்கூடிய விதத்தில் கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார். பறி கொடுத்து விட்டேன் என்று பயந்து நிற்கிறீர்களா? கொள்ளையடித்து போகும்படியாக கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் இன்றைக்கு முடிய பண்ணுவார். சோர்ந்து போகாதீர்கள். தேவனே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீ செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். பயந்து கொண்டிருக்கிற காரியத்தில் தேவன் ஒரு நன்மையை இன்றைக்கு இப்பொழுது நம்முடைய பிள்ளைகள் காண்பதற்கு ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்யும். நம்முடைய அற்புத கரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க, ஹாப்பியாக இருங்க. கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம்.